ஹாய் மக்களே, வணக்கம். ஐ எம் அட்வொகேட் ஜெயசித்ரா முருகேசன். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் செக் பவுன்ஸ் என்றால் என்ன, அதற்கு பிறகு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதனை நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 அடிப்படையில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஒரு நபர் கொடுத்த செக் வங்கியில் செலுத்தும் போது பணம் கிடைக்காமல் திரும்பி வந்தால் அதையே செக் பவுன்ஸ் என்று சொல்வோம். பணம் கிடைத்தால் ஹானர், கிடைக்காமல் திரும்பி வந்தால் டிஸ்ஹானர் அல்லது செக் பவுன்ஸ் என்று சொல்வோம். செக் பவுன்ஸ் ஆக காரணம் பொதுவாக பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், சிக்னேச்சர் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகி இருக்கும் அல்லது பேமெண்ட் திருத்தப்பட்டிருக்கும். மேலும் செக்கில் டீட்டெயில்ஸ் சரியாக இல்லை என்றாலும் அது திரும்பி வரலாம். செக் திரும்பி வந்தவுடன் வங்கி ரிட்டர்ன் மெமோ கொடுக்கும். அதில் காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் வழக்கில் முக்கியமான முதன்மை ஆதாரம். செக்ஷன் 138 பற்றி பார்க்கலாம். செக் பவுன்ஸ் ஆனதும் உடனே கேஸ் போட முடியாது. சட்டப்படி ஒரு நடைமுறை ஃபாலோ பண்ணணும். முதலில் செக் ரிட்டர்ன் ஆன நாளில் இருந்து 30 நாட்களுக்குள் செக் கொடுத்தவருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அந்த நோட்டீஸ் எதிர்த்தரப்பினருக்கு கிடைத்த பிறகு அவருக்கு 15 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும். அந்த 15 நாட்களுக்குள் அவர் பணம் செலுத்தவில்லை என்றால்தான் கேஸ் ஆஃப் ஆக்ஷன் உருவாகும். அதாவது அதன் பிறகுதான் நீங்கள் கோர்ட்டில் வழக்கு தொடங்க முடியும். மேலும் இந்த செக் ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெபிட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் செக் வேலிடி பீரியடுக்குள் பேங்கில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது முக்கியம். செக்ஷன் 139 படி அந்த செக் ஒரு கடனை தீர்க்கவே கொடுக்கப்பட்டது என்று கோர்ட்டு கருதும். இதனை மறுப்பது செக் கொடுத்தவரின் பொறுப்பு. இதனால் கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு முக்கியமான சட்ட ஆதரவு கிடைக்கும். செக்ஷன் 142 படி இந்த 15 நாட்கள் கால அவகாசம் முடிந்த பிறகு அடுத்த 30 நாட்களுக்குள் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த புகார் எழுத்து வடிவில் இருக்க வேண்டும் மற்றும் செக் பெற்ற நபர் அல்லது அவரால் அனுமதிக்கப்பட்ட நபர் மட்டுமே வழக்கு தொடங்க முடியும். மேலும் செக் சமர்ப்பிக்கப்பட்ட வங்கி இருக்கும் இடத்தில் உள்ள கோர்ட்டில்தான் வழக்கு தொடர முடியும். செக்ஷன் 143 படி இந்த செக் பவுன்ஸ் வழக்குகள் சுருக்கமான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும். அதாவது தேவையற்ற காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வழக்கை முடிக்க வேண்டும் என்பதை சட்டத்தின் முக்கிய நோக்கம். செக்ஷன் 143A படி வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே கோர்ட் புகார்தாரருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கலாம். அதாவது செக் அமௌண்டின் அதிகபட்சம் 20% வரை தொகையை செக் கொடுத்தவர் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடலாம். செக்ஷன் 148 படி கீழ்கோர்ட்டு தீர்ப்பு வழங்கிய பிறகு மேல்முறையீடு செய்யும் போது குறைந்தபட்சம் 20% தொகையை கோர்ட்டில் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடலாம். இதன் மூலம் வழக்குகள் தேவையற்ற முறையில் தாமதிக்காமல் புகார்தாரருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. எனவே செக் பவுன்ஸ் வழக்குகளில் சரியான நேரத்தில் நோட்டீஸ் அனுப்புவது, கால வரம்பை பின்பற்றுவது மற்றும் சரியான நடைமுறையை கடைபிடிப்பதும் மிகவும் முக்கியம். இவை சரியாக இருந்தால்தான் வழக்குகள் வலுவாக இருக்கும். முடிவாக ஒரு செக் பவுன்ஸ் ஆகிறது சாதாரண விஷயமில்லை. அது சட்டப்படி ஒரு குற்றம். அதனால செக் கொடுக்கும்போது கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்த செக் பவுன்ஸ் ஆனாலும் அதை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்கள் பணத்தை திரும்ப பெற முடியும். சட்டத்தை தெரிந்து கொள்வது ஒரு உரிமை மட்டும் இல்லை, அது ஒரு பாதுகாப்பும் கூட. உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள். அநியாயம் நடந்தால் சட்டப்படி எதிர்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்டேட்டை மிஸ் ஆகாம பாருங்க.